Hey guys, welcome back to my channel. You're watching me on Shiru's Dining, a Fooding Destiny. ரொம்ப நாளைக்கு அப்புறமா நம்ம இன்றைக்கி ஒரு லாங் வீடியோவில் மீட் பண்ணியிருக்கோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் ரொம்ப யூஸ்ஃபுல்லான திங்ஸும் ஷேர் பண்ணியிருக்கேன் அண்ட் கொஞ்சம் ரெசிபீஸ் கூட இருக்குது. இந்த வீடியோ எதை பற்றின ஷார்ட் அண்ட் கிறிஸ்பாக உங்களுக்கு ஒரு இன்ட்ரோ கொடுத்துட்றேன். ஆல்மோஸ்ட் ரமதான் முடிஞ்சிருச்சு. சரி, உங்களுக்கு ஒரு இஃப்தார் அண்ட் சஹர் ப்ரிப்ரேஷன் விலாகாக போட்டுடலாமேன்னு. இது கூடவே நெஸ்டேஷியாவிலேருந்து எனக்கு நிறைய ப்ராடக்ட் சென்ட் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்தையுமே அன்பாக்ஸ் பண்ணிக்கிட்டே அதோட யூசேஜ் அண்ட் டீட்டெயில்ஸ் எப்படிங்கிறதையும் சைட் பை சைட் பார்த்துடலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் ஷீரூஸ் டைனிங் சேனலை பார்க்குறவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெஸ்டேஷியால இருந்து நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்திருக்கு. ஒன்னையும் பார்த்து செலக்ட் பண்ணியிருக்கேன். எதை விட்டுறது எதை எடுக்கிறதுனே தெரியாத அளவுக்கு ஹியூஜ் கலெக்ஷன்ஸ் இருக்கு. ப்ராடக்டோட குவாலிட்டி பத்தி சொல்றதுக்கு முன்னாடி கண்டிப்பா இவங்களோட பேக்கேஜிங் பத்தி சொல்லியே ஆகணும். ஃபோம் ரேப் பண்ணி பபிள் ரேப் பண்ணி அதுக்குள்ள ஒரு கார்ட்போர்ட் பாக்ஸ்குள்ள வச்சுட்டு ப்ராடக்டையுமே பபிள் ரேப் பண்ணி அவ்வளோ சேஃப் அண்ட் செக்யூரா டெலிவரி பண்ணியிருக்காங்க. எந்த வித டேமேஜ்மே ஆகாம பத்திரமா என் கைக்கு வந்து சேர்ந்துருச்சு. இப்போ இதெல்லாத்தையுமே ஒன்னா அன்பாக்ஸ் பண்ணி அதோட டீட்டெயில்ஸ் என்னன்னு பார்த்துக்கிட்டே இஃப்தார் அண்ட் சஹருக்கு சமைக்கலாமா? சமைக்கும் போது மசாலா பவுடர்ஸ் அண்ட் ஆயில் பாட்டில் ஸ்டவ்க்கு பக்கத்துலேயே ஆர்கனைஸ்டா இருந்தா நல்லா இருக்குமேனு நெஸ்டேஷியால இருந்து ஸ்பைஸ் ஜார்ஸ் அண்ட் ஆயில் பாட்டில் செட் ஆஃப் 12 வாங்கியிருக்கேன். இது கூடவே வுட்டன் ரேக்கும் வந்துடும். இதுல 2 ஆயில் டிஸ்பென்சர் வரும். ஈச் 550 ml ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஸ்பவுட்டோட பேம்பு வுட் லிட் கொடுத்திருக்காங்க. அப்புறம் 4 கிளாஸ் ஜார்ஸ் கொடுத்திருக்காங்க. நம்ம அதிகமா யூஸ் பண்ற மசாலா பவுடர்ஸ் இதுல ஸ்டோர் பண்ணிக்கலாம். நான் மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா இதெல்லாமே ஸ்டோர் பண்ணியிருக்கேன். பேம்பு வுட் லிட்ஸ் கொடுத்திருக்காங்க. சிலிகான் ரிங்ஸ் வரனால ஏர் டைட்டா க்ளோஸ் ஆகி மசாலா பவுடரோட ஃப்ரெஷ்னஸ் குறையாம இருக்கும். அண்ட் டிரான்ஸ்பரண்டா கொடுத்திருக்கனால உள்ள என்ன மசாலா இருக்கு எவ்வளோ இருக்குங்கிறத நம்மளால விசிபிளா பார்க்க முடியுது. அப்புறம் 6 சீசனிங் ஜார்ஸ் கொடுத்திருக்காங்க. இதுவும் பேம்பு வுட் லிட்டோட வருது. அடிஷனலா ஸ்விஃப்டர் கேப் கொடுத்திருக்கனால நம்ம ஈஸியா ஸ்ப்ரிங்கிள் பண்ணிக்கலாம். நான் இதுல என்னோட ஸ்பைசஸ் எல்லாத்தையுமே ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கேன். இது எல்லாமே BPA ஃப்ரீ அண்ட் ஃபுட் சேஃப் போரோசிலிகேட் கிளாஸால் ஆனது. அண்ட் இந்த ஃப்ரேமுமே நேச்சுரல் பேம்பு வுட்ல பண்ணிருக்காங்க. ஸோ எக்கோ ஃப்ரெண்ட்லி அண்ட் சஸ்டைனபிள். இந்த ஒரு ரேக் வச்சதும் என் கிச்சன்ல பாதி இடம் காலி ஆயிடுச்சு. இன்னைக்கு சஹருக்கு ரொம்ப சிம்பிளா டேஸ்டியா ஒரு சிக்கன் கிரேவி பண்ணியிருந்தேன். 1/2 kg சிக்கன் கூட மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், மல்லித்தூள், கரம் மசாலா, இஞ்சி பூண்டு விழுது, தேவையான அளவுக்கு உப்பு, தயிர், வெங்காயம், பச்சை மிளகாய், இது கூடவே 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா பிணைஞ்சு ஒரு மணி நேரம் ஊறட்டும். அதுக்குள்ள இஃப்தாருக்கு அகர் புடிங் பண்றதுக்கு லிமோனல் சிராமிக் குக்கிங் பாட் எடுத்திருக்கேன். இது 1.2 லிட்டர் கெப்பாசிட்டி. இந்த சிராமிக் பாட் நேச்சுரலி நான்ஸ்டிக் வித்தவுட் எனி கெமிக்கல் கோட்டிங்ஸ். ஸோ நீங்க கிரேவி, ரைஸ், டெசர்ட்ஸ்னு எது இஷ்டமோ பண்ணிக்கலாம். ஆயில் கன்சப்ஷனும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். நான் ரியாக்டிவ் அண்ட் 100% ஃபுட் சேஃப் சர்ஃபேஸ். இதுல சமைச்சு முடிச்சதுக்கு அப்புறமும் ரொம்ப நேரத்துக்கு ஹீட் ரிட்டைன் ஆகும். தண்ணி ஊற்றி அகர் சேர்த்து நல்லா கரைஞ்சதுக்கு அப்புறமா பால் ஊற்றி கொதி வந்ததுக்கு அப்புறம் தேவையான அளவுக்கு சுகர் சேர்த்து பாதாம் மில்க் எசன்ஸ் கொஞ்சமா சேர்த்திருக்கேன். உங்ககிட்ட சாஃப்ரான் ஸ்டாண்ட்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சமா சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இப்போ எதுல சர்வ் பண்ண போறோமோ அந்த கண்டெய்னருக்கு மாத்திக்கலாம். நல்லா ஆறுனதுக்கு அப்புறமா ஃப்ரிட்ஜ்ல செட் பண்றதுக்கு நெஸ்டேஷியாவோட கிளாஸ் டிஃபன் பாக்ஸ் செட் ஆஃப் 2 எடுத்திருக்கேன். இது ஏர்டைட் பேம்பு லிட்டோட வந்துடும். ஹை போரோசிலிகேட் கிளாஸ் யூஸ் பண்ணிருக்கனால ஹீட்டாவும் கோல்டாவும் ரொம்ப நேரத்துக்கு வச்சிருக்கோம். ஆல்சோ ஸ்டெயின் அண்ட் ஆர்டர் ரெசிஸ்டன்ட் ஃபார் ரிப்பீட்டட் யூஸ். நம்ம பண்ண அகர் புடிங்க ஃப்ரிட்ஜ்ல செட் ஆக வச்சிடலாம். இஃப்தாருக்குள்ள அது கரெக்டா வந்துடும். அதுக்குள்ள சஹருக்கு கீ ரைஸ் பண்ணிடலாம். கீ ரைஸ் பண்றதுக்கு நெஸ்டேஷியாவோட சேரா சிராமிக் குக்கிங் பாட் வித் லிட் எடுத்திருக்கேன். 2400 ml கெப்பாசிட்டி. ஹீட்டை ரொம்ப நேரம் உள்ள வச்சிருக்கனால பேலன்ஸ்டா ஈவனா குக் பண்றதுக்கு சூப்பரா இருக்கும். இந்த சிராமிக் குக்கிங் பாட் நேச்சுரலாவே நான்ஸ்டிக் சர்ஃபேஸோட வரதுனால நம்மளுக்கு எண்ணெய் அதிகம் தேவைப்படாது. ஸோ கம்மியான எண்ணெய் யூஸ் பண்ணி நான் ஸ்டிக்கியா சமைக்கலாம். நான் டாக்ஸிக் அண்ட் ஃபுட் சேஃப் சிராமிக் யூஸ் பண்ணிருக்காங்க. கீ ரைஸ் எப்பவும் போலதான் செஞ்சிருக்கேன். கொஞ்சமா கீ அண்ட் எண்ணெய் கலந்து சேர்த்துட்டு ஹோல் ஸ்பைசஸ் ஆட் பண்ணி வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகா, இஞ்சி பூண்டு விழுது, தயிர், கொஞ்சமா கரம் மசாலா சேர்த்து நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா கை நிறைய புதினா, கொத்தமல்லி, தேவையான அளவுக்கு தண்ணி ஊத்திக்கலாம். நான் இன்னைக்கு சீரக சம்பா அரிசியில செய்ய போறேங்கிறனால 1 கப் ரைஸுக்கு 1.5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதும் 1/2 மணி நேரம் ஊற வச்சிருக்க சீரக சம்பா அரிசி சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு உப்பு போட்டு மூடி வச்சிடுறேன். லிட்டுமே சிராமிக்ல தான் வருது. அதுலயுமே அழகான ஸ்டீம் வெண்ட் கொடுத்திருக்காங்க. அவ்வளவுதான், நம்மளோட கீ ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. ஆல்ரெடி நிறைய வாட்டி ஷார்ட்ஸ்ல ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் நம்ம மேரினேட் பண்ணி வச்சிருக்க சிக்கன் இருக்கு இல்லையா, அந்த கிரேவி பண்றதுக்கு ட்ரைப்ளே ஹேமர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஃப்ரை பேன் எடுத்திருக்கேன். 2.5 mm எக்ஸ்ட்ரா திக்னஸ் கொடுத்திருக்காங்க ஃபார் டியூரபிலிட்டி. சாண்ட்விச் 3.3 கிரேட் அலுமினியம் ஃபார் ஃபாஸ்ட் அண்ட் யூனிஃபார்ம் ஹீட்டிங். அண்ட் இன்னர் லேயருக்கு 304 கிரேட் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் யூஸ் பண்ணிருக்காங்க ஃபார் சேஃப் அண்ட் நான் ரியாக்டிவ் குக்கிங். இந்த ஃப்ரை பேன் பத்தி சொல்லி முடிக்கிறதுக்குள்ளே இந்த ரெசிபி முடிஞ்சிருச்சு. அவ்வளோ சிம்பிள். ட்ரை
ட்ரை பண்ணி பாருங்க. இதை சர்வ் பண்றதுக்கு இந்த கியூட்டான ஆல் பர்பஸ் சர்விங் பாட் எடுத்திருக்கேன். ஹீட் ரீடைனிங் பாடி கொடுத்துருக்கனால ஃபுட் ரொம்ப நேரத்துக்கு சூடா இருக்கும். அண்ட் நான் ரியாக்டிவ் சர்ஃபேஸ் இருக்கனால ஃபுட்டோட டேஸ்ட்ல எந்த வித சேஞ்சஸும் இருக்காது. அண்ட் டியூரபிள் கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபார் லாங் டர்ம் யூஸ். அவ்வளோதான், சஹருக்கு நம்மளோட சிக்கன் கிரேவியும் முடிஞ்சிருச்சு. இப்போ இஃப்தாருக்கு ஃப்ரூட்ஸ் எல்லாத்தையுமே கட் பண்ணி வச்சிடலாம். இதையும் கட் பண்ணி வச்சுட்டேன்னா ஆல்மோஸ்ட் எல்லா வேலையுமே முடிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் ஜூஸ் போட வேண்டியதை போட்டுடலான்னு சொல்லிட்டு வாட்டர்மெலன் தான் எடுத்தேன். அப்புறம் கிர்னி பழமும் சூப்பராக நல்லா பழுத்து இருந்துச்சு. சரி, 2 ஜூஸுமே போடலான்னு சொல்லிட்டு 2த்தையுமே போட்டாச்சு. இதை சர்வ் பண்றதுக்கு இந்த ஸ்டைலிஷான ரொட்டேட்டிங் ஃப்ளூட்டட் கிளாஸ் செட் ஆஃப் 6 எடுத்திருக்கேன். ஈச் 150 ml. யூனிக் ரொட்டேட்டிங் பேஸ் கொடுத்திருக்கனால ஸ்பில் ரெசிஸ்டண்டா இருக்கு. கை தவறி கிளாஸ் ஆஞ்சு ஜூஸ் கொட்டுறதுக்கான சான்சஸும் கம்மி. எவ்ரிடே யூஸ்க்காகவே திக் அண்ட் டியூரபிள் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. அண்ட் ஃப்ளூட்டட் டெக்ஸ்சர் ஃபார் பெட்டர் கிரிப். அண்ட் ஃப்ரூட்ஸ் கட் பண்ணி வைக்கிறதுக்கு இந்த பியூட்டிஃபுல்லான அப்ஸ்ட்ராக்ட் ஆம்பர் கிரீன் செராமிக் சாலட் பவுல் செட் ஆஃப் 2 எடுத்திருக்கேன். நான் போரஸ் செராமிக் யூஸ் பண்ணிருக்காங்க. ஸோ ஸ்டெயின் அண்ட் ஆர்டர் ரெசிஸ்டண்டா இருக்கும். ஃபுட் சேஃப் கிளேஸ் ஃபார் சேஃப் சர்விங். அந்த டிசைன்ஸ்லாம் பார்த்தாலே தெரியும், திக்கா கொடுத்திருக்கனால அதோட டியூரபிலிட்டியும் அதிகமா இருக்கும். அவ்வளவுதான், ஃப்ரூட்ஸ் கூட கட் பண்ணி வச்சாச்சு. கிட்டத்தட்ட எல்லா வேலையும் முடிஞ்சிருச்சு. இஃப்தார் நேரத்துக்கிட்ட டீ மட்டும் போட்டு வச்சிட்டோம்னா வேலை முடிஞ்சிடும். டீ போடுறதுக்கு இந்த அழகான போரோசிலிகேட் கிளாஸ் கெட்டில் வித் ஸ்டெய்னர் எடுத்திருக்கேன். இதோட கெப்பாசிட்டி 800 ml. என்ன மாதிரி ஒரு டீ லவருக்கு இப்படி ஒரு ப்ராடக்ட் கண்ணில் பட்டுச்சுன்னா வாங்காம இருக்க முடியுமா என்ன? தெர்மல் ஷாக் ரெசிஸ்டன்ட் போரோசிலிகேட் கிளாஸ் கொடுத்திருக்காங்க. ஸோ டைரக்டா ஃபிளேம்ல வச்சு யூஸ் பண்ணலாம். அந்த ஸ்டெய்னருக்குள்ள டீ பவுடர் இஞ்சி எல்லாம் தட்டி போட்டுட்டு ரிமூவ் பண்ணிக்கலாம். நான் ரியாக்டிவ் மெட்டீரியல் யூஸ் பண்ணிருக்கனால எக்ஸ்ட்ரா ஃபிளேவர்ஸ் எதுவும் ஆட் ஆன் ஆகாது. அவ்வளவுதான், நம்ம டீ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. இஃப்தாருக்கு டைம் ஆயிடுச்சு. இப்போ டேபிள் செட் பண்ணிடலாம். ஃப்ளவர் டேபிள் மேட் கோல்ட் கலர் செட் ஆஃப் 6 வாங்கியிருந்தேன். இது ஹீட் ரெசிஸ்டன்ட், ஆன்டி ஸ்லிப் அண்ட் ஈஸி டு கிளீன். டேபிள் மேட் போட்டதுமே டேபிள் பார்க்க ரொம்ப அழகா இருந்துச்சு. அதை இன்னும் அட்ராக்டிவா ஆக்குறதுக்கு நெஸ்டேஷியால இருந்து இந்த டெசர்ட் ஸ்டாண்ட் வாங்கியிருந்தேன். எலிவேட்டட் டிசைன் ஃபார் பெட்டர் பிரசன்டேஷன் அண்ட் வெயிட்டை ஈவனா ஹோல்ட் பண்றதுக்காக ஸ்டேபிள் பேஸ் கொடுத்திருக்காங்க. நான் இஃப்தாருக்காக இதுல டேட்ஸ் அண்ட் நட்ஸ் வச்சிருக்கேன். அண்ட் ஆல்சோ நெஸ்டேஷியால இருந்து ட்ராபிகா பேஸ்டல் பிங்க் டின்னர் பிளேட் செட் ஆஃப் 4 வாங்கியிருக்கேன். இது சீப் ரெசிஸ்டன்ட் செராமிக் ஃபார் டெய்லி யூஸ். ஃபுட் சேஃப் கிளேஸ்டு சர்ஃபேஸ் அண்ட் பெரிய சைஸ் தட்டா இருக்கனால ஃபுல் மீல் சாப்பிடலாம். இந்த பனானா லீஃப் டிசைன் இம்போஸ் பண்ணிருக்கிறது ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ ட்ராபிகா பேஸ்டல் பிங்க் ஸ்நாக் பவுல் செட் ஆஃப் 4 வாங்கியிருக்கேன். காம்பாக்ட் சைஸ்ல இருக்கு. போர்ஷன் கண்ட்ரோலோட சாப்பிட்றவங்களுக்கு சூப்பரா இருக்கும். நான் போற சர்ஃபேஸ் கொடுத்திருக்கனால ஃபுட் அப்சார்ப் பண்ணாது. ரெடி பண்ணி வச்சிருக்க எல்லாத்தையுமே சூப்பரா டேபிள்ல செட் பண்ணியாச்சு. கட் பண்ணி வச்சிருக்க ஃப்ரூட்ஸ், ஜூசஸ், அகரகர் புடிங், அப்புறம் சஹருக்கு சமைச்சது இஃப்தாருக்கு கொஞ்சம் சேர்த்து தான் பண்ணியிருக்கேன். நெஸ்டேஷியால இருந்து வாங்கின ப்ராடக்ட்ஸ் வச்சு தான் முழுக்க இன்னைக்கு என்னோட இஃப்தார் டேபிள செட் பண்ணியிருக்கேன். ப்ராடக்ட் குவாலிட்டி பத்தி நான் சொல்லணும்னு அவசியம் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா வீடியோல பார்க்கும் போதே தெரியுது ப்ராடக்ட் அவ்வளோ ப்ரீமியமா அவ்வளோ குவாலிட்டியா இருக்கு. ஒன்று யூனிக்கா இருக்குல்ல. இது எல்லாத்தையும் நீங்க வாங்குங்கன்னு நான் சொல்லல. எது ரொம்ப பிடிச்சிருக்கோ கண்டிப்பா அது வாங்கி ட்ரை பண்ணுங்க. இந்த வீடியோல யூஸ் பண்ணிருக்க எல்லா ப்ராடக்ட்டோட லிங்கையுமே டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன். பிளஸ் ப்ராடக்ட்டையுமே டேக் பண்றேன், வேணும்னா செக் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ நம்ம இந்த வீடியோவோட எண்டுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஷார்ட்ஸ்க்கு கொடுத்த அதே சப்போர்ட் லாங் வீடியோஸ்க்கும் கொடுத்தீங்கன்னா அடுத்தடுத்து லாங் வீடியோஸ் போஸ்ட் பண்றேன். வீடியோ பிடிச்சிருந்தா ஷீரஸ் டைனிங்கை லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.